ஐயா வாயில்லாத ஊமையா, காசு இருந்தா போடுங்க. வாயில்லாத ஊமையா? எவன்டா சொன்னது? உனக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங். இவ வாத்தியாரு. சின்ன பையனை வச்சு பிச்சை எடுக்கிற, ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம். செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேட்க, இதுல உனக்கு பேனு வேற. எந்திரியா எந்திரியா? ஓ, நீ போனோம்ல, இரு நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே, வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பசங்க தான். ஏயா பேமானே, உனக்கு அறிவு இருக்குதா? ஆர்டர் குத்துக்கிட்டு போய் 2 நாள் ஆகுது, நாரி போய் கிடக்குது. பணத்தை குத்துக்கினே பணத்தை ஏத்தின்னு போ. இந்தாமா பணம். குடியா போனாங்க உள்ள பேனு கிட்ட கட்டில போட்டு வச்சுன்னு இருக்கிறேன், பாத்து எடுத்துன்னு போங்கப்பா. தா போகும்போது கலவு நல்லா தாப்பா போட்டுன்னு போ. பேனே, மீன் மார்க்கெட்டுக்கா போறேன், நானும் வரேன். கணேசா, எப்படி கட்டுமசான உடம்பு தெரியுமா? ஆமா, அடிச்சு கொண்டா கூட 6 மாசம் ஆகுமே, எப்படி செத்தான்? உயிர் போய் தான் செத்துருப்பான். அட தூக்கியா, வசூலுக்கு நேரமாச்சியா? படிக்காம போயிட்டானே. நீ ஏமா அழுகாம நிக்கிற? போன பணத்துக்கே 10 ரூபாய் பாக்கி. சேர்த்து தரேன், சேர்ந்து அழுமா. எப்ப ஒரு கொலுசு பட்டு என்ன விலை? நீங்களே உடைச்சிட்டா 2 ரூபாய், நான் உடைச்சு கொடுத்தா 2 ரூபாய். வேணாம் வேணாம், நானே உடைச்சுக்கிறேன். ஏன் இங்க அலறாங்க? யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ பாவம், நாமளும் போய் விசாரிப்போம். யோ நிறுத்துங்கயா, இங்க பணமே இல்ல, எதை வச்சு ஆளுகிறீங்க? நீதானே போனோம். யாரே சொன்னது? குடிசையில பணம் இருக்கு, தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ பணம் இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பவிச்சிருக்கீல, தள்ளுங்க, நான் போகணும். வேணாயா, இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு, உனக்கு கொஞ்சம் பங்கு தர்றேன், நீ கொஞ்சம் படியா, உன்னை வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவ? 50-50. கையடியா, பெரிய ஃபாரின் கோலாபரேஷன்ல கம்பெனி நடத்துறான். 50-50 கரெக்டா கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவேன். நான் எத்தனையோ பணத்தை வச்சு கலெக்ஷன் பண்ணுவேன். நீ படு, இப்ப பாரு கலெக்ஷன். ரெடி ஸ்டார்ட். நீ போனையா, அழுக கூடாது. ஆமா, நான் போனோம். பெத்த மகனே போயிட்டியா? நிறுத்துக்கடா, செருப்பால அடிப்பேன். ஆளாளுக்கு மகன் எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க. எவனாவது ஒரு சொல்லுங்கடா. பெத்த மகனே போயிட்டியா? நிறுத்துறா, நான் தான் அழுகணும். ஐயோ ஐயோ ஐயோ. பேப்பர் ப்ளீஸ். கபில் தேவ் செஞ்சுரி. வாட் இஸ் திஸ் ஃபேண்டாஸ்டிக்? தேங்க் யூ. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறான், படிக்கிறான். ஆனா ஆண்டவன் அற்ப வயசுல இவங்க உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. ஐயோ போலீஸ். ஏய், என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அனாத போனங்க, வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ, ஆமா, ஏன் பணம் குப்புறப்படுத்திருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சேன். மிஸ்டர் கம்பவுண்டர், மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பெருக்க வைக்கலாம்னு நான் தான் முதல் நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சிறந்த முட்டாள் யாரா இருக்கும் நினைச்சேன். அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். வாய மூடு.
உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போகத்தான் நீ புரிஞ்சுக்கிறேன். இது என்னன்னு தெரியாது. நாய் இருக்குது, அதனுடைய பிளட். பிளட்னா ரத்தம். அண்டர்ஸ்டாண்ட்? இத மனுஷன் உடம்புல செலுத்தலாம்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். எந்த இழிச்ச வாயிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே. டாக்டர், இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஓ ஏத்தில்லாமே. ஐயோ சார், இவன் என்ன ஒரு ரத்தமோ தெரியல. 200 மில்லி இருக்கு, அது பத்தாதா? ஏன் நீங்க இங்க படுக்க வச்சில நான் ஏத்திடுறேன். போய் வெளியே போய் நில்லுங்க. போயா போங்க. போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. ஆபரேஷனா? போயா. ஒரு இழிச்சாயம் மாடினா ஏத்தில்லாமே. இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு, இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் வரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தமெல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கடிக்கல. பயமுடி. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன். நாய்மேன். பை, 4 நாய் பற கொடு. முன்னால வாழைப்பழம் விரும்பி சாப்பிட்டு இப்ப நாய் பற கேக்குறீங்க? இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா, புறதான் பிடிக்குது. குடு. பாய், பிளாஸ்டிக் இருக்கா? இல்லைங்க சார். ஏயா இன்னைக்கு திருட வகையா மாட்டினா, ஆனா சட்டையை கட்டி போட்டு தப்பிச்சுட்டானே, என்ன பண்றது? உங்களுக்கு திருடன் தானே வேணும்? ஆமா. கமான், ஃபாலோ மீ. ஏண்டா டேய், எங்களையா ஏமாத்திட்டு ஓட பாக்குற? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். சார், ரொம்ப நன்றி சார். எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா? நான் யார் தெரிஞ்சா? எங்கேயோ பாத்துருக்கனே. நன்றி கெட்ட நாயே, இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் யார்? நானே தான். ஆயிரமே உன் உடம்புல நாய் ரத்தத்தை செலுத்தின டாக்டர். ஐயா, கால உருது மரியாதை கொடுக்குறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்கல்ல நாவளவா? ஏண்டா என்னது மரியாதை தெரியுது? அவன் சோறு கேட்டா சட்டியில வைக்கிறான், ரொட்டி துட்ட தூக்கி போடுறான், பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடுறாங்க. நீ தானே நாய் ரசத்தை ஏத்துனவ, உன்னை கடிக்காம விட மாட்டேன். தொப்பை சுத்தி 48 ஊசி போடு. மறுபடி பொழப்புக்கு என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா.
ஹலோ ஹலோ, ஐ அம் கொண்டையப்பன் ஸ்மோக்கிங். ம் குரலை கேட்டாலே தெரியுது, சொல்லு. அசோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என் கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவாங்க, அவங்களுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே, ஐ வில் அரேஞ்ச். நீங்க வந்து சாப்பிட்டு ஓகேலா? ஓகேமா. தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ? தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ ஒழுகுதே, வீணாக்க கூடாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா, என்ன இங்க வா. இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனை. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட. ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட் கலர் வேலை தானே வாங்கி கொடுத்தா. செய்யும் தொழிலே தெய்வம்மா. வந்து தேயி. இந்தா. தேய். அப்படி பாக்காதியா, எனக்கு வெக்கமா இருக்குதா. என்ன இது அசிங்கம்? எதுமா அசிங்க? இத பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்களே, ஐயா பண்ணதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் இருங்க சாமி. தீர்க்க ஆயுளையும் சுபிட்சமான எதிர்காலத்தையும் அந்த ஆஞ்சநேயர் தரணும்னு வேண்டிட்டு இந்த கிரீடத்தை என் தலையில வச்சு நல்லா அழுத்துங்க. இது கிரீடம் இல்ல, சடாரி. ஏதோ ஒண்ணு வச்சு அழுத்துங்களேன். வடமாலை எப்ப சாத்த போறேன்? சனிக்கிழமை சாத்த போறேன். வந்துரு சடாரி யார் தலையில வச்ச? வந்துரு. ஐயோ, சடாரியை காணுமே. நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். சீக்கிரம் ஓடு. வெள்ளி, ஐயர் வச்ச வெள்ளி, யார் வச்ச வெள்ளி? ஐயர் வச்ச வெள்ளி. என்ன பண்ண போறோம்? அடகு வைக்க போறோம். அப்படின்ற நீ? ஆமான்றா. புடிங்க, புடிங்க. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளத்துல ஊட்டியா, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆமாண்டா, இதை உடிச்சிட்டேன். புடிங்க, புடிங்க. என்னது இந்த பைனாட்டுவா நான் இருக்கிறப்ப ஏன் ஏரியாவிலேயே கலாட்டாவா? கேஸ ஃபைன்ல ஏத்திர வேண்டியது. வேற என்ன இருக்கு? சாம்பார் தவிர பாக்கி எல்லாம் இருக்கு. திமிர பத்தியா? ஏம்பா, உள்ள மாவாட்டுறது கரண்டா இல்ல கையா? கரண்ட் இல்ல, கையால தான் ஆட்டணும். கல்லா? அதான் இட்லியும் கல்லு மாதிரியா இருக்கு. பில்லு போட. சாருங்களுக்கு எந்த ஊரு? எருமப்பட்டி. அதான் இந்த உறிஞ்சு உறிஞ்சுங்க. போடாங்க முட்டைக்கோசு. 4.40 இருக்கிறது 5 ரூபாய். மத்தியானத்துக்கு என்ன பண்றது? பில்லையும் பணத்தையும் என்கிட்ட கொடு. அப்படின்ற நீ? ஆமான்றனா? சில்லறை எடுத்துட்டு வழி விடுங்க சார், பின்னாடி நிக்கிறாங்கல்ல. நின்னா நீ கொடுத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு நான் நகரணுமா? நீங்க கொடுத்தது 5 ரூபா, பில்லு 4.40, பாக்கி 60 பைசா வச்சிருக்கல. எவ்வளவு? 5 ரூபா. காது குத்தி இருக்குல்ல? சுத்தி இருக்கு. அந்த ஓட்ட வழியா ஃபேன் ஓடுறதெல்லாம் தெரியுதா? லேசா தெரியுது. இது இப்ப தீர போறதில்ல. யோ, பில்லு கொடுத்துட்டு போங்க. ஹோட்டல் பேரு சத்தியம். கல்லால உட்கார்ந்துட்டு பேசுறதெல்லாம் போய். நான் கொடுத்தது 10. கல்லால 10 இல்லையா? பாக்கெட்ல பார். 10 ஏன் பத்தியா? அதுல ஒரு 10 எந்த இருக்க கூடாதா? சார், அவர் எவ்வளவு டீசெண்டா இருக்காரு. அவர் போய் சொல்லுவாரா? தேங்க்யூ சார். என் பில்லு செட்டில் ஆகுற வரைக்கும் வேற பில்ல நீ வாங்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, மொத்தமா போதே. இதுல ஓட்டல சத்திரமா நடக்கிற கலாட்டாவில நான் கொடுத்த 50 ரூபாயை மறந்துடாங்கயா. இது என்னையா பகல் கொள்ளையா இருக்கு? 10 ரூபாய் எடுமேன். 5 ரூபா. 10 ரூபாய் எடுமேன். 5 ரூபா. 10. 5 ரூபா.
காபி நல்லா இருக்கமா? ரொம்ப நல்லா இருந்து சார். நாளையில இருந்து இன்னும் நல்லா இருக்கும். டெய்லி வாங்க. ஓகே சார். ஃபேமிலி ரூம் இருக்கு. என்னடா அது முதலாளி எழுப்பிட்டு எவனோ எருவு பெட்டிக்காரன் கல்லவள உட்காந்துட்டா என்னன்னு கேப்பவா? சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு தட்டு தூக்குறவங்களுக்கெல்லாம் யூனியனான்னு கேட்டான்ல. படட்டும். ஹோட்டல்ல இப்படி ஒரு அந்தாறு பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. 1000 பூரி, 1000 தோசை, 1000 இட்லி போட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு உருட்டல் ஒரு மிரட்டல்ல அடிச்சம் பார். How is my talent? பாதி பாதியா பிரிச்சுக்குவோமா? இயர் எண்ட்ல அப்படின்ற நீ ஆமான்றனா